ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டான சோமாஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டாலே ஒரு டேஸ்டியான சோமாஸ் ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அழகாக யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் பசங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேட்கும் பொழுது டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இது மெஷர்மெண்ட்டு கப்பு 250 மில்லின்னு போட்டிருக்கோம். இந்த கப்பு நீங்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா அரிசி எடுக்கிற அந்த உலக்கு இருக்குல்ல, அது 200 கிராம் கணக்கு. ஆனால் அதில் நீங்கள் இது மைதா மாவு வெயிட்லெஸ்னால கோபுரம் மாதிரி அளக்கும் பொழுது அது 150 கிராம் தான் கணக்கு. ஒரு மெஷர்மெண்ட்டு கப்பில் நீங்கள் கோபுரம் மாதிரி அளந்தாலும் அதே 150 கிராம் தான். அதே ரெண்டையும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். பொரிகடலை இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு கப்பில் நல்ல நிமிர எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராமு. அதுக்கு நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பொரிகடலை 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி அளக்கிற உலக்கா இருந்தால் ஒரு 1.5 கப்பு கோபுரம் மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. இதுதான் கணக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம மெஷர்மெண்ட்டு கப்புக்கும் அரிசி எடுக்கிற அந்த 200 படி உலக்குக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ சுகர் பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் உலக்கில் ஒரு நல்ல நிறைவாக எடுத்துக்கோங்க. சுகரை ஒரு 200 கிராம் தாராளமாக போதும். இது இந்த உள்ளே வைக்கிற பூரணம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாவுக்கு மைதா மாவுக்கு சரியாக வரும் பாருங்கள். இந்த பூரணமானது இந்த தேங்காவை எப்படி அளக்கணும்னு கேட்டிங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டு கப்பில் நல்லா அழுத்தி அளந்துக்கோங்க. நல்லா அமுக்கி வச்சு தேங்காவை வச்சு அளக்கும் பொழுது இந்த இது வரும். அதே சமயத்தில் இல்லை எனக்கு அப்படி தெரியலன்னு கேட்டிங்கன்னா பொரிகடலைக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே பொரிகடலை அளவுக்கு தேங்காவை அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரவை பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கூட 25 கிராம் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 75 கிராம் ரவை தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு 8 ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 10 முந்திரி பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசா. இந்த கசகசா எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா வயிற்றுக்கு நம்ம தேவையில்லாத உபாதைகள் வர்றதை தடுக்கும். இந்த கசகசா நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் கசகசா. நீங்கள் முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம 300 கிராம் மைதா எடுத்திருக்கோம். இப்போ 2 கப்பு மைதா 300 கிராம் அந்த ரவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூரணம் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பூரணமானது 1/2 கிலோ மாவுக்கு சரியாக வரும். நான் இப்போ எடுத்திருக்குது 300 கிராம் மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. என்னென்னா இது நம்ம சப்பாத்தி பதமோ அல்லது பூரிக்கு வர பதமோ வரக்கூடாது. என்னென்னா இலக்கமாக இருந்தால் உங்களுக்கு சோமாசி மொறுமொறுப்பாக வராது, நயத்துரும். அதனால் என்ன பண்ணுங்கள், நல்ல கட்டியாக விரவி எடுத்து வச்சுக்கிடும் பொழுது நீங்கள் உங்களுக்கு சோமாசி நல்லா சுட்டு எடுக்கும் பொழுது நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். முதல்ல இந்த நெய்யை என்ன பண்ணுங்கள், அந்த மாவில் கலந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவுங்க. அப்போ தான் என்ன ஆகுனா மாவு உங்களுக்கு இலக்கம் கொடுக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் சப்போஸ் உங்களுக்கு சில சமயங்களில் தண்ணி கூடிருச்சு, புதுசாக செய்கிறீங்க தண்ணி கூடிருச்சுன்னா பயம் வேண்டாம். ஒரு 30 கிராம் ரவையை மிக்சியில் லைட்டாக திரிச்சிக்கோங்க. திரிச்சிட்டு அந்த மாவோடு சேர்த்து நல்லா விரவி கொடுத்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு மாவு இலக்கமாக இருக்குது நமக்கு அப்படின்னு பயம் வேண்டாம். இப்போ இதே போல் நல்லா விரவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரவை சேர்த்து நம்ம விரவி இருக்கிறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி வரும். ரவை நம்ம அதிகமாக சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சோமாசியோட மேல் லேயர் என்ன ஆகும்னா நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ விரவி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது உணராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இதே போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப மாவை போட்டு நல்லா அழுத்தி அடிச்சுலாம் பிசையணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு இதே போல் பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இதை ரெஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பூரணம் ரெடி பண்ணுற பூரணம் நான் எவ்வளோ மாவுக்குன்னா 1/2 கிலோ மாவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நம்ம மீதி இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 20 நாள் வரைக்கும் அது கெட்டு போகாது. பசங்களுக்கு எப்போனாலும் டக்குன்னு இது காலியானதுக்கப்புறம் திருப்பி ஒன் டைம் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அகலமான
கடாயில் கொஞ்சமாக அந்த பொரிகடலையை சேர்த்து 2 தடவையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஒரு பச்சை வாசனை போனால் போதும். இப்போ கசகசாவையும் அந்த முந்திரி பருப்பையும் அதே போல் தான் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா திரிக்கிற பருவத்துக்கு. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வறுத்துறணும் பாருங்கள். இந்த தேங்காவை நீங்கள் சரியாக வறுக்கலைன்னா இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சோமாசி கெட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இந்த சோமாசியை பொறுத்த வரைக்கும் இந்த தேங்காய் ஒன்று தான் இந்த வறுக்கிற வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குமே ஒழிய மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறணும். முதல்ல இந்த தேங்காய் வறுத்தது நல்லா ஆறணும். இந்த ஏலக்காவை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு அந்த மேலே உள்ள அந்த சிலும்பலெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இப்போ அதே போல் வறுத்த அந்த முந்திரி பருப்பையும் கசகசாவையும் இதே போல் திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நல்லா ஆறிருச்சு. இதையும் மிக்சியில் இதே போல் நல்லா ஃபைன் பவுடராக நல்லா லைட்டாக திரிச்சு எடுத்துக்கோங்க. எதனால் அப்படி திரிக்கிறேன்னா நமக்கு அந்த பூரணம் வைக்கும் போது நல்லா உங்களுக்கு எல்லாம் ஒன்று போல் ஈவனாக இருக்கும். இப்போ அந்த நல்லா பொடிச்ச அந்த தேங்காய், அந்த முந்திரி பருப்பு, கசகசா திரிச்சது, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும், 1.5 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஏலக்காய் சுகரோட திரிச்சோம்ல அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்து போட்டுட்டு பொரிகடலையை நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிருங்க. பொரிகடலையை நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீனியையும் சேர்த்துட்டு சுகரெல்லாம் திரிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது தன்னை போலவே அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த இடத்துல சுகரை நீங்கள் திரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பூரணத்தை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதில் பாதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு எந்த நேரத்தினாலும் நம்ம பசங்களுக்கு இந்த சோமாசி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த நேரத்துக்குள்ளே மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாவு எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் தான் இருக்கணும். இதை நல்லா நம்ம வந்து பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம அச்சில் வச்சு நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு சேர்த்துற வேண்டியதான். இப்போ காமிக்கிறேன், இதே போல் இருக்கணும். நீங்கள் வந்து ரவை அளவுகள் சொன்ன மாதிரி 50 கிராம்லேருந்து 75 கிராம் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த ரவை சேர்க்கும் பொழுது இந்த சோமாசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். இப்போ காமிக்கிறேன். நீங்கள் வந்து அச்சு இல்லை அப்படின்னா இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல வட்டு கணக்காக தேய்ச்சிட்டு சும்மா சாதாரணமாக இதே போல் நல்லா மூடிட்டு சுற்றி கொஞ்சமாக தண்ணி தொட்டு அந்த ஓரப்பகுதிகளில் தேய்ச்சி விட்டுட்டு இந்த ஃபோர்க்கை வச்சு நல்லா இதே போல் அழுத்தி விட்டுக்கோங்க. இது ஒரு மெத்தடு. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு சோமாசி அச்சில் வச்சு செய்யும் பொழுது என்ன ஆகும்னா நல்ல பூரணம் வந்து அதில் அதிகமாக வைக்க முடியும் உங்களுக்கு. அதனால தான் சோமாசி அச்சு. இப்போ பாருங்கள், இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பழையபடி அது பழைய நிலைமைக்கே அந்த மாவு வரும். அதனால் நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த சோமாசி அச்சை விட கொஞ்சம் பெருசாகவே இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஆழப்படுத்திக்கோங்க நம்ம அந்த சோமாசி அச்சில். அப்போ தான் உங்களுக்கு பூரணம் கொஞ்சம் அதிகமாக வைக்க முடியும். இந்த பூரணம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ட்ரையாக தான் இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி வச்சுட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு சுற்றி உள்ள அந்த மாவை எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு சரியாக இது வந்து சரியாக லாக் ஆகலை, பிஞ்சிட்டு வருது அந்த மாவுனிங்கன்னா லைட்டாக ஓரப்பகுதியில் கொஞ்சம் தண்ணி தொட்டு அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை லாக் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொடவே இல்லை, அழகாக ரெடி ஆகிட்டு. மேலும் பூரணமும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சில் வைக்கும் பொழுது கூடுதலாகவும் எனக்கு வைக்க முடிஞ்சிச்சு. இதே போல் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னென்னா நம்ம சாதாரணமாக பூரணம் வச்சு செய்கிறதுக்கும் இதுக்கும் நல்ல அழகாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதில் இன்னும் ஒன்று நீங்கள் முக்கியமான கவனிக்க வேண்டியது, சோமாசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி அச்சில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே எண்ணெயில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் நமக்கு கேப் இருக்கணும், ஒரு 1/4 மணி நேரமாவது. இது அந்த ஈரப்பதம் போனால் தான் உங்களுக்கு அந்த சோமாசியில் மொறுமொறுப்பு கிடைக்கும். இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ எண்ணெய் வந்து எப்படி காய்ச்சலில் இருக்கணும்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்கும்போது நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். இப்போ இது மெத்தடு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் இருந்து இனிமேல் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த சோமாசியை ஒரு
4 மட்டும் உள்ளே போட்டுக்கோங்க. 4 உள்ளே போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் நீங்கள் திருப்ப வேண்டாம். அது நம்ம பூரி மாதிரி மேலே நல்லா அப்படி பொங்கி வரும்பொழுது நீங்கள் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது ஒரு மெத்தடு நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுங்கள், திருப்பி திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் மாவு வர தன்மையை பொறுத்து இருக்குது. ஒருத்தருக்கு நல்ல பொறுப்பாக வரும், ஒருத்தருக்கு சொல்லுவாங்க நான் அதே மெத்தடில் தான் பண்ணேன், எனக்கு மொறுன்னு வரலேமேங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் 2 மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். பிகினஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணெயில் ஒன்றா போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சோமாசியை எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க. என்னென்னா 300 கிராம் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22 சோமாசி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒன்றா போட்டு செக் பண்ணிவிட்டு அதோடைய பொறுப்பை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல நிறம் மாறிட்டு இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்கள், அதே லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டுருங்க. இதை போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வெளியே எடுத்து வச்சிடணும். வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல லோ அண்ட் மீடியத்துக்கு இடையில வச்சு இதே போல் ஒரு நேரத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அது ஆறுனதுக்கப்புறம் திருப்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதே போல் செவக்க பொரித்து 2ஆம் மட்டும் டபுள் 2 தடவை நம்ம திருப்பி பொரிக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல மொறுப்பாக கிடைக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிப்போம்ல, அதே மெத்தடு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நல்லா மொறுன்னு கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. நீங்கள் மாவு வேற தன்மையை பொறுத்திருக்கு, எண்ணெய் காய்ச்சலையும் பொறுத்திருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப கலராக இருக்கணுங்கிறதுக்காண்டி டக்குன்னு எடுக்க வேண்டாம். நல்லா செவந்து வந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல மொறுன்னு தான் இருக்கும். இதில் இன்னும் ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம அதில் சீல் பண்ணுறது தான். நம்ம உள்ள பூரணத்தை வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் சீல் பண்ண அந்த பூரணம் வந்து லைட்டாக வெளியே வந்துட்டு அவ்வளவும் எண்ணெயில் கலந்துட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு செட்டோடு அதை நிப்பாட்டிட்டு அந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டிடுங்க. என்னென்னா அடியில் அந்த பொரியடலை அந்த பூரணம் எல்லாம் அந்த எண்ணெயில் தங்கிட்டு எண்ணெயோடைய நிறத்தையே மாற்றிடும். அந்த பூரணம் ஃபுல்லாக ரொம்ப கரியாயிரும். என்ன பண்ணுங்கள், அந்த எண்ணெயை ஆறுனதுக்கு காரணத்தை கொண்டும் சூடாக இருக்கையில் நீங்கள் வடிகட்ட வேண்டாம். ஆறுனதுக்கப்புறம் இரும்பு அரிப்பு இருக்குல்ல அதில் எண்ணெயை வடிகட்டிட்டு திருப்பி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே பிகினர்ஸாக பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு பூரணம் 1/2 கிலோ மாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சரியாக வரலைன்னா கூட மறுநாள் நீங்கள் பொறுமையாக இன்னொரு தடவை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பூரணம் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு ஒரு சங்கடமே இல்லாமல் ஈஸியாக இன்னொரு தடவை நல்லா பெஸ்ட்டாக செஞ்சிடலாம் இந்த சோமாசியை இந்த தீபாவளிக்கு. அதனால தான் இந்த ஐடியா சொல்லி கொடுக்கேன். என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்ல காய்ச்சலில் இருக்கணும். அதுக்கப்புறம் லோ அண்ட் மீடியத்துக்கு மாற்றிட்டு இந்த சோமாசியை போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறம் மாறவும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க இதே போல் நல்லா மாற்றி போட்டு நல்லா வறுத்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மொறுப்பான ஒரு சோமாசி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல் சீல் பண்ணிடுங்க. நல்ல சீல் பண்ணினா தான் உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வராது. எனக்கே ஒன்று வந்து 2ஆவது தடவை நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். இன்னொரு தடவை மீதி இருக்க பூரணத்தை வச்சு செய்யும் பொழுது அப்படி சீல் வந்து ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபுல் பூரணமும் அந்த எண்ணெயில் கலந்துட்டு நான் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஃபுல்லாக வடிகட்டிட்டு திருப்பி யூஸ் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பரான சோமாஸ் ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். அதே போல் உள்ளே வைக்கக்கூடிய பூரணமும் தேங்காயெல்லாம் வறுத்து முடிக்கும் பொழுது அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். நம்ம பூரணமாக சூடாக இருக்கும் போது வைக்கக்கூடாது. அதே போல் பூரணம் வந்து ட்ரையாக தான் இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. இந்த கொலக்கட்டை மாதிரி நம்ம ஈரப்பதமாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அது என்ன ஆகுனா சோமாசியை அது வந்து ரொம்ப நயத்து போக வச்சிரும். இப்போ சத்தத்தை கேளுங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போதே தெரியும் இந்த சோமாசி நல்லா எவ்வளோ மொறுப்பாக இருக்குன்னு. தாராளமாக வெளியே 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் வறுப்பு தான் முக்கியம். தேங்காய் சரியாக வறுபடலைன்னா சோமாசி கெட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.